ஹாய் டேகர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மூவி எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்ப்போம். மூவியோட பேர் என்னன்னா ஸ்னேக் இன் த ஈகிள் ஷேடோ. இது ஜாக்கி சான் சாரோட மூவி. நான் சின்ன வயசுல பார்த்தது. உண்மையிலே சூப்பரான ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி தான். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பார்க்காம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க டைகர் மேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைகர் மேன் யூடியூப் சேனல். ஓகே டேகஸ், இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கிளாரிட்டி கொடுத்துறேன். உங்களுக்கு கும்ஃபு எல்லாமே நல்லா தெரியும் இல்லையா? ஆனா கும்ஃபுலயே எக்கச்சக்கமான டெக்னிக் இருக்கும். அதாவது லயன், டைகர், அப்புறம் ஸ்னேக்கு, ஈகிள், அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டெக்னிக் இருக்கு. அதாவது ஒரு அனிமல்ல இருந்து அதோட ரெஃபரன்ஸ் எடுத்து அதை ஒரு டெக்னிக்கா மாத்திப்பாங்க. அது மூலியமா வந்து அவங்க அட்டாக் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் டெக்னிக் தெரிஞ்ச ஒரு கும்ஃபு மாஸ்டர். ஓகேங்களா? அப்படி இவரை பார்த்தீங்கன்னா ஈகிள் டெக்னிக் தெரிஞ்ச ஒரு கும்ஃபு மாஸ்டர். இவர் என்ன பண்றாருன்னா ஸ்னேக் டெக்னிக் தெரிஞ்ச எல்லாரையுமே அவர் கொலை பண்றாரு. ஏன் அப்படின்னா ஈகிள் டெக்னிக் மட்டும் தான் இங்க இருக்கணும். ஸ்னேக் டெக்னிக் வந்து இருக்கக்கூடாது. இருந்தா ஈகிள் டெக்னிக் தெரியாது அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தரை தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஸ்னேக் டெக்னிக் தெரிஞ்ச 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அதாவது யார் யாருன்னா, இப்போ ஒருத்தர் காமிச்சோம் பார்த்தீங்களா ஸ்னேக் டெக்னிக் தெரியும்னு. அவரு, அப்புறம் இவருடைய மாஸ்டர், அவருடைய அசிஸ்டன்ட். இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ இந்த ஸ்னேக் டெக்னிக் தெரிஞ்சவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஸ்னேக் டெக்னிக்க அழிக்கவே முடியாது. நாங்க இருக்கிற வரைக்கும் அது அழியாது. எங்க மாஸ்டரும், அவரோட அசிஸ்டன்ட்டும் இருக்க வரைக்கும் இது இருந்துகிட்டே, இந்த கலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இத யாராலயும் அழிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சண்டை ஆரம்பிச்சுரும். 2 பேர் மத்தியிலும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கும். இப்படி நடந்துட்டு இருக்க சண்டையில நம்ம ஸ்னேக் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஈகிள் மாஸ்டர் கடைசியா அவர கொல்லவும் போவாரு. இப்போ இவரு என்ன சொல்லுவாருன்னா, "நீ என்னதான் என்ன கொன்னாலுமே மாஸ்டரையும், அவரோட அசிஸ்டன்ட்டையும் உன்னால கொல்லவே முடியாது." அப்படின்னு சொல்லி இவரு செத்துருவாரு. நம்ம வில்லனும் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சுருவான். ஃபர்ஸ்ட்டு அவங்க 2 பேர தேடி நம்ம கொல்லணும் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சுருவாரு. நம்ம ஸ்னேக் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இறந்துருவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டோர் தொறக்கிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல்ல வேலை செய்ற பையன் வரான். அந்த ஹோட்டல்ல வேலை செய்ற பையன் என்ன சொல்றான்னா, "இவரு ரொம்ப நாளா இங்க தங்கிட்டு இருக்காரு. ஆனா எந்த விதமான காசும் தரமாட்றாரு" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஹோட்டல் ஓனர் என்ன சொன்னா, "இவன புடிங்கடா, புடிச்சு கட்டி வைங்க" அப்படின்னுவாரு. ஆனா இவரு என்னென்னமோ வித்தைகள்லாம் காட்டி அங்கருந்து எஸ்கேப் ஆயி போயிருவாரு. இவங்க எவ்வளவோ புடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவங்களால புடிக்கவே முடியாது. ஏன்னா, இவர் கொஞ்சம் குங்ஃபூ டெக்னிக்லாம் காமிச்சு போவாரு. இப்படி போகும்போது ஆப்போசிட்ல ஒரு பெர்சன் வந்து அவர் மேல இடிச்சிருவாரு. அவரும் இவர பார்ப்பாரு. இவரும் வந்து அவர பார்ப்பாரு. இப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது, வயசானவர் பார்ப்பாரு. பார்த்த உடனே, "ஐயோ! இவனா?" அப்படின்ற மாரி சிரிச்ச மாதிரியே ஒரு மென்டல் மாரி பிஹேவ் பண்ணிட்டு போயிருவாரு. இப்போ இவரு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க ஒரு வேலை செய்றவனோட ஷர்ட்ட புடிச்சு கேட்பாரு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு. இப்போ நடந்ததெல்லாம் சொல்றான். "நாங்க எவ்வளோ புடிக்க ட்ரை பண்ணோம். அவன் என்னென்னமோ பாம்பு வித்தையெல்லாம் காமிச்சு தப்பிச்சுட்டான்." அப்படின்ன உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியாது. "பாம்பு வித்தை காமிச்சானா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. "ஆமா, அப்படிதான் அவன் பண்ணான்." அப்படின்னுவாரு. இவரு திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாரு. சரி எங்க போனான் அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் அவரு இருக்க மாட்டாரு. உடனே அங்கருந்து கிளம்பி அந்த பெரியவர இவரு தேடி ஆரம்பிச்சுருவாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு குங்ஃபூ கிளாஸ் ஒண்ணு காட்டுறாங்க. அங்க எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸும் குங்ஃபூ கத்துட்டு இருக்காங்க. இங்க தான் நம்ம ஹீரோவ காட்ட போடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன குங்ஃபூ மாஸ்டரா இருக்காரா? இல்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவரு சின்ன வயசுலேருந்து இங்க தான் இருக்காரு. இவரு அனாதை. அதனால வந்து இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு குங்ஃபூ சுத்தமா தெரியாது. பட் கத்துக்கணும்னு ஆர்வமும் இருக்கும். இப்ப அங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது, இவரு வேலை செய்றத விட்டு அங்க குங்ஃபூ அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க ஒருத்தன் இத பார்த்துருவான். பார்த்துட்டு, "உன்ன வேலை செய்ய சொன்னா பிராக்டிஸா பண்ற?" அப்படின்னு சொல்லி, நம்ம ஜாக்கி சான் பின்னாடி வந்து கட்டையால ஓங்கி ஒரு அடி அடிச்சுருவாரு. நம்ம ஜாக்கி சானும் பார்த்தீங்கன்னா வந்து கீழ விழுந்துருவாரு. நம்ம ஜாக்கி சான இங்க வந்து ஒரு அடிமையா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடிக்கிறது, துன்புறுத்துறது, அதுக்கப்புறம் வந்து அதிக வேலை குடுக்குறது. சும்மா சின்ன சின்ன மிஸ்டேக் செஞ்சா கூட அவர போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனாலேயே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப பனிஷ்மென்ட்டா என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஜாக்கி சான் ஆல்ரெடி ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ கால் மாவு வச்சு வச்சு ஃபுல்லா நடந்து திரும்பி கிளீன் பண்ணு அப்டின்னு சொல்லிருவாரு. இப்ப இவங்க 2 பேர் தான் குங்ஃபூ கிளாஸோட மாஸ்டர் அப்டின்னு கேட்டா கிடையாது. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலை விஷயமா வெளில போயிருப்பாரு. அதனால இவங்க 2 பேரும் வந்து பார்த்துக்க தான் சொல்லுவாங்க. அதுக்கே வந்து இவங்க இவ்ளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ திருப்பி ஜாக்கி சான கூப்ட்டு எல்லார் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கி சான் அடிக்கிறது. ஏன்னா ஜாக்கி சான் தான் திருப்பி குங்ஃபூவும் தெரியாது, அடிக்கவும் தெரியாது இல்லையா? அதனால இவங்க ஜாக்கி சான வச்சே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்டி அடிக்கணும், இப்டி தடுக்கணும் அப்டின்னு சொல்ட்டு. ஜாக்கி சானும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்குவாரு. ஜாக்கி சானுக்கு இப்படிதான் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். அதாவது டெய்லி அடிக்கிறது, டெய்லி இது மாரி துன்புறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ கோவத்துல அப்படியே பின்னாடி ஓடி போயிருவாரு. ஓடி போயிட்டு அங்க இருக்க தண்ணீய எடுத்து நல்லா தலையில தெளிச்சுட்டு, நம்ம லைஃப்ல என்னதான் நடக்குது அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு. ரொம்ப அப்செட்டாவும் ஆயிருவாரு. ஏன் நம்ம எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அங்கேயே பார்த்தீங்கன்னா, ஒரு குக் ஒருத்தர் இருப்பாரு. இவரு என்ன சொல்லுவார், "இன்னைக்கும் உங்கள அடிச்சாங்களா?
இன்னைக்கும் உன்ன போட்டு அடிச்சாங்களா? இவங்களுக்கு இதே வேல. நீங்க இருக்காத போயிரு அப்டின்ருவாரு. நம்ம ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து போவும் முடியாது. உடனே அங்கருந்து ஓடி ரூம்ல போய் வந்து உட்காந்துப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவர காட்டுறாங்க. இவரு என்ன பண்ணுவாருன்னா, வேற ஒரு குங்ஃபூ கிளாஸ்ல போயிட்டு, வெளியில திண்ணையில உட்காந்து படுக்க ஆரம்பிச்சுருவாரு. ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு சின்ன தூக்கத்த போடுவோம் அப்டின்னு சொல்லி படுக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப அந்த கிளாஸ்க்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்.எல்.ஏ.வோட பையன் ஒருத்தன வந்து குங்ஃபூ கிளாஸ்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா, அந்த எம்.எல்.ஏ பையனுக்கு இந்த குங்ஃபூ கிளாஸ் சுத்தமா பிடிக்காது. அதனால அங்கருந்து கிளம்பிருவாரு. இவரு உடனே வெளில ஓடி வந்து, "சார், சார் நான் கம்மி கூட பண்றேன் வாங்க" அப்படின்னு சொன்னா வரவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு போயிருவாரு. இப்ப அப்படியே திரும்பி பார்த்தா அந்த வயசானவர் இருப்பாரு. உடனே அவங்க என்ன சொன்னோம், "இவன் இங்க தூங்குறனால தானே சரியில்ல. இவன மொதல்ல தொரத்துங்க" அடிங்கன்ன உடனே எல்லாரும் போட்டு இந்த வயசானவன அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. இத அங்க இருந்து நம்ம ஜாக்கி சான் பார்த்துட்டு, உடனே அங்கருந்து ஓடி வருவாரு. "எதுக்குடா ஒரு வயசானவர போட்டு இப்படி அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்ட்டு அங்கருந்து ஓடி வருவாரு. அங்கருந்து ஓடி வந்து தடுப்பாரு. "நிறுத்துங்க, நிறுத்துங்க. அவர அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இந்த கிளாஸ்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "யார்றா இவன்? எதுக்கு இப்படி பேசுறான்?" அப்படின்ன உடனே, அது பக்கத்துல இருக்க சொல்ல, "இவன் அந்த எதிர் குங்ஃபூ கிளாஸ்ல இருக்கவன். அதனால தான் வந்து இவன் நம்மகிட்ட சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான்" அப்படின்ருவாரு. உடனே அவரும், "ஏய் 2 பேரையும் அடிங்கடா" அப்படின்ருவாங்க. நம்ம ஜாக்கி சானுக்கு தான் சண்டை போட தெரியாது. அப்ப அந்த வயசானவர் என்ன பண்ணுவாரு, ஜாக்கி சான் பின்னாடி இருந்து ஜாக்கி சான் வந்து ஆப்பரேட் பண்ணுவாரு. அதாவது வந்து இப்படி கைய இப்படி தட்டுறது, கால இப்படி தட்டுறது, இந்த குச்ச வச்சு தட்டுறது அப்படின்னும்போது ஒவ்வொருத்தனும் அடிச்சு, அடிச்சு கீழ விழுந்துருவாங்க. ஜாக்கி சானுக்கு ஒண்ணுமே புரியாது. அவரும் பார்த்தீங்கன்னா, "ஏய் நம்ம அடிச்சுட்டோம்" அப்படின்னு ஜாலியாயிருவாரு. இப்போ உடனே அந்த ஜாக்கி சான் பெரியவர கூப்பிட்டு அவரோட இடத்துக்கு கூட்டு போறாரு. அதாவது ஜாக்கி சானோட குங்ஃபூ கிளாஸ் இருக்குல்ல, அங்க வந்து கூட்டு போறாரு. "நீங்க இங்க வந்து தங்கிக்கோங்க. நான் இங்க தான் தங்குறேன். இங்க யாருமே வரமாட்டாங்க. எங்களுக்கு வந்து உங்களுக்கு சேஃபா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லி கூட்டும் வந்துருவாரு. நம்ம பெரியவரும் பார்த்தீங்கன்னா, இவரு தான் போற இடமே இல்லையே, தங்குறதுக்கும் இடம் இல்லனால இங்கேயே ஜாக்கி சான் கிட்ட வந்துருவாரு. ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்ட் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அந்த பூனை இருக்குல்ல, அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருப்ப. இந்த பெரியவரும் பார்த்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப ஜாக்கி சான் என்ன சொல்லுவாரு, "நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் அங்கருந்து கிளம்பி போவாரு. கிளம்பி போய் அவருக்கு டீயும் எடுத்துட்டு வருவாரு. எடுத்து 2 பேரும் குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பெரியவருக்கு ஜாக்கி சான ரொம்ப புடிச்சு போயிரும். ஜாக்கி நம்ம ஜாக்கி சான் கிட்ட வந்து பேரு கேட்பாரு. நம்ம ஜாக்கி சான் வந்து பேர சொல்லுவாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த குக் வந்துருவாரு. வந்து இவரு யாரு அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஜாக்கி சான் வந்து, "இவரு நம்ம என்னோட ரிலேட்டிவ்" அப்படின்றுவாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் போயிருவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து இந்த கிளாஸ் இருக்கு பாருங்க குங்ஃபூ கிளாஸ். அங்க வந்து இந்த எம்.எல்.ஏ வந்திருப்பாரு அவன் பையன சேர்க்கறதுக்கு. இப்போ இந்த குக் வந்து இங்க குக் வேலை செய்றார்ல, அவரு வந்து டீ குடுத்துட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி சானும் பெரியவரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இப்போ அந்த குக் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "உன்ன வந்து மாஸ்டர் கூப்பிடுறாரு" அப்படின்றுவாரு. ஜாக்கி சானுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஓகே எப்படியும் நம்மள கூப்பிட்டு வந்து அடிக்க தான் போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்ட கீழ வச்சு, "சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாரு. அங்க போய்க்கிட்டு இருக்கும்போது, அந்த மாஸ்டர் இருக்காரு பாருங்க, அவரு எம்.எல்.ஏ கிட்ட இல்லாத பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. "இந்த கிளாஸ் தான் இருக்கிறதுலே சிறந்தது. நீங்க வேணா பாருங்க ஒரு ஸ்டூடண்ட்ட கூட்டு வரேன். எப்படி அடிக்கிறான்னு பாருங்க" அப்படின்னுவாரு. உடனே நம்ம இவரு ஜாக்கி சான் வந்தவுடனே, ஜாக்கி சான் கிட்ட போய் சொல்லிருவாரு. "இந்த பாரு அவன் என்ன எவ்வளோ அடி அடிச்சாலும் நீ திருப்பி அடிக்கக்கூடாது" அப்படின்னு. ஜாக்கி சானும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நிப்பாரு. இவன் இதான் சான்ஸ்ன்னு சொல்ட்டு, ஜாக்கி சான அடி புரட்டி எடுத்துருவான். அடி புரட்டி எடுத்துருவாரு. ஏன்னா, ஜாக்கி சானாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. மாஸ்டரே சொல்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட்டாவே இருப்பாரு. இப்ப இதெல்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் திருப்பி பெரியவர பார்க்க போவாரு. பெரியவருக்கு ஒண்ணுமே புரியாது. "என்னடா நல்லா தானே போனான். இப்ப என்ன அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி ஜாக்கி சானே பார்த்து ஜாக்கி சான் கிட்ட கேள்வி கேட்பாரு. "என்னாச்சு? நல்லா தானே போனேன். ஏன் மூஞ்சிலாம் காயமா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, கோச்சிக்கு திருப்பி ரூம்குள்ள ஓடிருவாரு. இப்போ அந்த குக்கு சொல்றாரு, "பாவம் இந்த பையன் ஒரு அனாத. இங்கே தான் இருக்கான். அதனாலயே அவன டெய்லி அடிச்சு கொடுமை பண்றாங்க. அவனுக்கு கும்ஃபூவே தெரியாது" அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ வயசானவர் உள்ள போய் பார்த்தா, ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, அப்செட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. உடனே அந்த வயசானவர் பக்கத்துல இருக்க ஒரு கப் எடுத்து, ஜாக்கி சான் கிட்ட பார்த்தீங்கன்னா, சில சில வித்தைகள்லாம் பண்ணி காட்டுவாரு. அது இந்த கையில இருந்து இங்க போடுறது, அது மேல தூக்கி போட்டு கீழ உடையாம எடுக்கிறது, அப்படியே திருப்பி திருப்பி இது பண்றது, அது மாரி எக்கச்சக்கமான வித்தையெல்லாம் காட்டிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்தோனே நம்ம ஜாக்கி சானுக்கும் பார்த்தீங்கன்னா, அவர அறியாமயே சிரிப்பு வந்துரும். அவரும் சிரிச்சுருவாரு. ரொம்ப ஃபன் ஆயிருவாரு. ஜாக்கி சான் இந்த ட்ரிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, வயசானவர் என்ன சொல்லலாம், "முடிஞ்சா இந்த கப்ப வந்து என் கையில இருந்து எடுத்து காட்டு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜாக்கி சானும் பார்த்தீங்கன்னா, "இத எடுத்து காட்டுறேன் பாருங்க" அப்படின்னு வருவாரு. பட் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு. அவர்கிட்ட இருந்து அந்த கப்ப வாங்கவே முடியாது. என்னென்னமோ எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ்லாம் காட்டுவாரு. அதாவது அங்க குதிக்கிறது, இங்க குதிக்கிறது, அதாவது இந்த குங்ஃபூ டெக்னிக்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பயே எடுக்க முடியாத அளவுக்கு இந்த மொத்த இடத்தையும் வந்து சுத்தி காட்டிருவாரு நம்ம ஜாக்கி சானுக்கு. ஜாக்கி சானும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருவாரு. இப்ப நைட் டைம் ஆகும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஜாக்கி சானுக்கு வந்து பயங்கரமா குளிரும். உடனே இந்த பெரியவர் ஏஞ்சி பார்ப்பாரு. ச்சே! இந்த பையன் நமக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளாத் இருக்கும். அதாவது ஜாக்கி சானோடது தான். அவருடைய பெட்ஷீட் கிளாத் எடுத்து நம்ம ஜாக்கி சான் மேல போத்தி விட்டுருவாரு. போத்தி அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் கிளம்பி போயிருவாரு. இப்ப அப்படியே காலையில ஆவுது. ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. திடீர்னு எஞ்சி முழிச்சு பார்த்தா, அங்க பெரியவர் இருக்க மாட்டாரு. ஜாக்கி சானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. உடனே அவசர அவசரமா ஒரு ஸ்லிப்பர்லாம் போட்டு அங்க இங்கன்னு போய் தேடுவாரு. வெளியில போய் பார்த்தா, வெளியிலயும் அவர் இருக்க மாட்டார். சரி ஓகே. அவர் ஏதோ கிளம்பிட்டாரு போல, ஏதோ முக்கியமான வேலையா கிளம்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஜாக்கி சான் அவரோட பூனை
ஜாக்கி சான் ஒரு பூனைக்குட்டி கிட்ட விளையாடிட்டு இருப்பாரு. இப்டி விளையாடிட்டு இருக்கும்போது செவுத்துல ஏதோ எழுதியிருக்கும். என்னன்னு பார்த்தா, "நீ வந்து பாம்பு வித்தைகள கத்துக்கிட்டு பாம்பா இரு" அப்டின்ற மாரி அதுல வந்து எழுதியிருக்கும். இத பார்த்தோனே ஜாக்கி சானுக்கு ஒண்ணும் புரியாது. வெளில வந்து பார்த்தா, அந்த தரையில பார்த்தீங்கன்னா, அந்த காலோட சர்க்கிள் இருக்கும். அதாவது அந்த குங்ஃபூ டெக்னிக் கத்துக் குடுக்குறதுக்காக. நீ அதாவது இந்த சர்க்கிள் மேலேயே கால் வச்சு, கால் வச்சு, கால் வச்சு நீ டெக்னிக் கத்துக்கோ அப்டின்ற மாரி தான் அவர் சொல்லிக் குடுத்திருப்பாரு. ஜாக்கி சானுக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிரும். சரி ஓகே. நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, டெய்லி பிராக்டிஸ் பண்ணி இத வந்து நல்லா கத்துப்பாரு. அதாவது கும்ஃபோட பேசிக்க வந்து அவர் கத்துக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்படி ஜாக்கி சான் பேசிக்க கத்துட்டு இருக்கும்போது, திருப்பி இந்த பெரியவர காட்டுறாங்க. இந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா, ஏதோ தேடி போய்க்கிட்டு இருக்காரு. வீடு வீடா தேடி போய்க்கிட்டு இருக்காரு. இப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச் ஃபாதர் வந்து வராரு. இவரு நார்மலா பார்த்தீங்கன்னா, அங்கருந்து நின்னு பார்க்குறாரு. இந்த பெரியவரும் நின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, வயசானவர் ஒரு வீட்டு கதவ தட்டி, "அம்மா எனக்கு பசிக்குதும்மா, கொஞ்சம் சோறு போடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ இந்த பாஸ்டர் பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு வீட்டு கதவ தட்டி, "இயேசு ரொம்ப நல்லவர்" அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வயசன் ஒவ்வொரு வீட்டா பார்த்துட்டே வருவாரு. பார்த்து வந்தா ஒரு பாம்பு பெயிண்டிங் இருக்கும். இத பார்த்த உடனே தெரிஞ்சிரும். ஓகே, இந்த வீடு தான் அப்படின்னு. அப்படியே திரும்பி அந்த பாஸ்டர பார்ப்பாரு. பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க வந்து அந்த லேடியோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த லேடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்ட்ட சண்டை போட்டுருப்பாங்க. "யாரு நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. இதான் டைம்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள அவரு போயிருவாரு. போயிட்டு தேடிட்டு இருப்பாரு. இவரு யார தேடிட்டு இருக்காருன்னா, இவரோட சீனியர் மாஸ்டர் ஒருத்தர் தேடிட்டு இருக்காரு. ஸோ, அவனுக்கும் நெறைய வித்தைகள தெரியும். அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும், கலைகள வளர்க்கணும் அப்டின்றதுக்காக இவரு தேடிட்டு இருப்பாரு. இப்டி தேடிட்டு இருக்கும்போது, அந்த வில்லன் இருக்கான் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வில்லன் இல்ல. செகண்ட் ஒருத்தன் இவர பார்த்துருவான் பாருங்க ஹோட்டல்லருந்து வெளில. அவன் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்து இவரு கூட சண்ட போட ஆரம்பிச்சுருவான். "நீ யார் என்னன்னு தெரியும்" அப்டின்னு சொல்ட்டு 2 பேரும் நடுவுல சண்டை நடந்துட்டு இருக்கும். இப்படி அவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும். இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாஸ்டர் வருவாரு. பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கையில அந்த சிலுவை இருக்கும். அதுல வந்து கத்தி இருக்கும். எடுத்து ஒரே குத்தா குத்திருவாரு. நம்ம வயசானவருக்கு பயங்கரமா காயம் பட்டுரும். இருந்தாலுமே அங்கருந்து எப்படியோ அவர் தப்பிச்சு வெளில போயிருவாரு. இப்ப அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா, எம்.எல்.ஏ வருவாரு. ஏன்னா, அவன் பையன வந்து இந்த கிளாஸ்ல சேர்த்துருவாரு. ஸோ, என் பையன் எப்படி சண்டை போடுறான் அப்படின்னு பார்க்க வருவாரு. இப்ப இவரு என்ன பண்ணுவாருன்னா, திருப்பி நம்ம ஜாக்கி சான் தான் கூப்பிடுவாரு. ஜாக்கி சான கூப்பிட்டு, "இத பார், அவன் அடிக்கிற அடிலாம் நீ வாங்கிக்கணும்." அப்படின்னு வந்து நம்ம ஜாக்கி சான் கிட்ட சொல்லுவாரு. சரி சொன்ன உடனே நம்ம ஜாக்கினும் சரி ஓகே வேற என்ன பண்றது? அப்படின்ற மாரி நின்னுட்டு இருப்பாரு. உடனே இவன் இருக்கான் பாருங்க, யார் இந்த எம்.எல்.ஏ.ஓட பையன். அவன் வந்து ஜாக்கி சான அடிக்க ஆரம்பிச்சுருவான். வந்த உடனே 2, 3 அடி அடிப்பாரு. நம்ம ஜாக்கி சான் பறந்து போய் விழுந்துருவாரு. உடனே இந்த எம்.எல்.ஏ.ஓட பையன்கிட்ட அந்த இவன் இருக்கான் பாருங்க, அந்த அசிஸ்டன்ட் மாஸ்டர். அவன் வந்து சொல்லுவான், "பார்த்தீங்களா சார் உங்க பையன் எப்படி சண்டை போடுறான்னு? தெரியுதா உங்களுக்கு? எங்க ட்ரெய்னிங் அப்படி" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இந்த எம்.எல்.ஏ பையன் பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான திரும்பி அடிக்க வருவான். இப்ப நம்ம ஜாக்கி சான் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மாரி ட்ரிகர் ஆயிட்டு நம்ம எம்.எல்.ஏ பையன பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க மாட்டாரு. பட் அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியிலேருந்து அவன் தப்பிச்சு தப்பிச்சு போயிருவாரு. அந்த எம்.எல்.ஏ பையன் பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் இப்ப அடிக்க வருவாரு. ஜாக்கி சான் அங்கருந்து ஓடிருவாரு. உடனே அவன் தாண்டி போய் அங்க போய் விழுந்து அடிபட்டுரும். ஸோ இந்த மாரியே நம்ம ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேருந்து தப்பிச்சுட்டே வராரு. ஜாக்கி சானுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நம்ம அடி வாங்காம தப்பிச்சுட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்த அந்த எம்.எல்.ஏ என்ன பண்றான், "யோவ்! நீ ஃப்ராடியா? நீ வேஸ்ட்டு. நீ சரியாவே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன அங்கருந்து கூட்டு போயிருவாரு. இப்போ நம்ம ஜாக்கி சானோட மாஸ்டர் இருக்கான் பாரு அசிஸ்டன்ட் மாஸ்டர். இவன் என்ன பண்ணுவான்னா, "நான் சொல்றத நீ கேட்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சான எல்லார் முன்னாடியும் அடிச்சுருவாரு. நம்ம ஜாக்கி சானுக்கு தப்பிக்க தான் தெரியும். அடிக்க தெரியாது. ஸோ, அதனால அவர் அடியும் வாங்கிட்டு இருந்துட்டு இருப்பாரு. "நீ இங்கருந்து கிளம்பு" அப்படின்னோனே ஜாக்கி சான் அங்கருந்து கோவத்துல பார்த்தீங்கன்னா, ஓடி வெளில போயிருவாரு. வெளில போயிருவாரு மீன்ஸ் அங்கருந்து ஓடி போயிருவாரு. எங்கேருந்து ஓடிக்கிட்டு இருப்பாரு, ஓடிக்கிட்டு இருப்பாரு, ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவர் வருவாரு. இவரும் ஜாக்கி சான் சைடு வந்துட்டு இருப்பாரு. பெரியவருக்கு தான் காயம் அடிபட்டுருக்கும்ல. அங்க சண்ட பட்டனால. நம்ம பெரியவரும் பார்த்தீங்கன்னா, அங்க கை புடிச்ச மாரியே வச்சு ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜாக்கி சான் பெரியவர பார்த்துருவாரு. பார்த்த உடனே ஜாக்கி சான் கேட்பாரு, "பெரியவரே நீங்க எங்க என்ன போனீங்க? என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு. பெரியவர் என்ன சொல்லுவாருன்னா, "சீக்கிரமான ஒரு இடத்துக்கு கூட்டு போ. யார் கண்லயும் படாத மாரி கூட்டு போ" அப்படின்னுவாரு. நம்ம ஜாக்கி சான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர அப்படியே தூக்கிட்டு ஒரு இடத்துல கூட்டு போய் வந்து வச்சுருவாரு. வச்சு ஜாக்கி சானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா உடம்புல வேற இவருக்கு அடிபட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கிளாஸுக்கு போயிட்டு, அங்க இருக்க கொஞ்சம் மெடிக்கல் ஐட்டம்லாம் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து இவருக்கு டீ வச்சு குடுத்து, இவர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சூப்பரா பார்த்துக்கிறாரு. அந்த காயெல்லாம் போட்டு டீ வச்சு குடுத்து, இவர நல்லாவே குணப்படுத்திட்டு இருக்காரு. ஜாக்கி சான் அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சூப் ஊட்டி விடுறது, டீ குடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஈகிள் அந்த வில்லன் இருக்கான் பாரு, அவன் வந்து இவங்ககிட்ட கேட்பான். எங்க அந்த பெரியவர் அப்படின்னோனே, அவர் தப்பிச்சுட்டாரு அப்படின்னுவாங்க. என்ன தப்பிச்சுட்டானா? அப்ப இங்க தான் இருக்கானா? சரி ஓகே நம்ம கண்டுபிடிச்சே ஆவணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இவன விடுங்க அவன் அசிஸ்டன்ட் எங்கன்னு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்ப்பாரு. பார்த்தா அங்க வந்து எழுதியிருக்கும் ஒரு போர்ட்ல. ஸோ இங்க தான் அவன் இருக்கணும். நீங்க போய் தேடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம வயசானவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குணமடைய ஆரம்பிச்சுருவாரு. கொஞ்சம் எழுந்து உட்காரவும் ஆரம்பிச்சுருவாரு. இப்போ ஜாக்கி சான் உட்கார்ந்துட்டு அங்க பார்த்தீங்கன்னா, அந்த டீ சூடு பண்ணிக்கிட்டு இருப்பான். இத அங்கருந்து அந்த பெரியவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பார்த்துட்டு, ச்சே எவ்வளோ பண்றான் பாரு நமக்காக அப்படின்னு யோசிப்பாரு. இப்ப ஜாக்கி சான் பார்த்து வருவாரு. ஐயா நீங்க எழுந்துட்டீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். இப்ப சரியாயிட்டீங்களா? அப்படின்னு. இப்ப அந்த பெரியவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உனக்கு நெறைய நன்றி கடன் பட்டுருக்கேன். நீ எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ற. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு.
இப்போ ஜாக்கி சான் ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் சூப் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு இருப்பாரு. குடுத்துட்டு, "நீங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்?" அப்படின்னுவாரு. இப்போ ஜாக்கி சான் என்ன சொல்லுவாருன்னா, "நேத்து இது மாரி நீங்க சொல்லிக் குடுத்த வித்தைய நான் பண்ணேன். பண்ணி நான் ஒரு வழியா அங்கருந்து தப்பிச்சுட்டேன். அதாவது அந்த அடியிலருந்து தப்பிச்சுட்டேன்" அப்படின்னுவாரு. இவன் சொன்ன உடனே அந்த பெரியவரும் பார்த்தீங்கன்னா, "ஏய் அப்படியா? தப்பிச்சுட்டியா? ஏய் சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்னதான் நான் வந்து தப்பிச்சாலுமே எனக்கு வந்து குங்ஃபூ தெரியல, சண்டை போட தெரியல. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன பயங்கரமா அடிச்சுட்டாங்க அப்படின்னுவாரு. என்ன சண்டை போட தெரியலையா? அப்படின்ன உடனே நம்ம ஜாக்கி சான் கிட்ட நம்ம இவரு வந்து கேட்பாரு. என்ன கேட்பாரு அப்படின்னா, "நீ வந்து குங்ஃபூ கத்துக்க தயாரா?" அப்படின்னுவாரு. ஜாக்கி சானும் பார்த்தீங்கன்னா, "குங்ஃபூ கத்துக்க தயாரா? கண்டிப்பா தயாரு. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்" அப்படின்னு சொல்லிருவாரு. இப்ப இவரு 3 ப்ராமிஸ் பண்ணுவாரு. "நீ தேவையில்லாம வந்து குங்ஃபூ வந்து எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. 1, 2வது நான் தான் உன் மாஸ்டர்ன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எந்த பிரச்சனையாலும் நீ வந்து என்ன காப்பாத்தக்கூடாது" அப்படின்னு சொல்லிருவாரு. சொல்லி முடிச்ச உடனே ட்ரெய்னிங்கும் ஸ்டார்ட் பண்ணிருவாரு. சாதாரண ட்ரெய்னிங் இல்ல. ரொம்பவே கடுமையான ட்ரெய்னிங்கா இருக்கும். இவரு குடுக்குற ட்ரெய்னிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி சான் செஞ்சுட்டு தான் இருப்பாரு. ரொம்ப கஷ்டப்படுவாரு. ரொம்ப அப்படியே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுவாரு. ஏன்னா வந்து குங்ஃபூ இல்லையா? இந்த கலைய கத்துக்கிறதுக்காகவே வந்து அவ்ளோ ட்ரெய்னிங் குடுப்பாரு அந்த மாஸ்டர். இதையே நம்ம ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சொதப்புவாரு. ஆனா போக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா கத்துக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா குங்ஃபூ கலைய வந்து கத்துக்க ஆரம்பிச்சுருவாரு. அத ஃபைட் பண்றது எப்படி? அதாவது ஸ்னேக் டெக்னிக். அப்படியே வந்து எல்லாத்தையுமே இவரு வந்து கத்துக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்போ இவரு அப்படியே இந்த குங்ஃபூ கிளாஸ் காட்டுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, குங்ஃபூ கிளாஸ் நடந்துட்டுருக்கும். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, இந்த ஆப்போசிட் ஒரு குங்ஃபூ கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அங்க இருந்து அந்த மாஸ்டர்லாம் வந்துருவாங்க. இதோ இவரு இருக்காரு பார்த்தீங்களா நடுவுல, இவரு தான் பெஸ்ட் குங்ஃபூ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவ வந்து ஒரு அவார்டும் வாங்கியிருப்பாரு. உடனே இவரு வந்து என்ன சொல்லுவாரு, "நான் தான் இப்ப சிறந்தவன். ஸோ அதனால நீங்க 2 பேரும் என்கிட்ட சண்டை போடுங்க. நீங்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா வந்து நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து ஒரு தோல்விய ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இருந்து யாருமே சண்டைக்கு வரமாட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அடிச்சு துவம்சம் பண்ணிருவாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா தோத்தும் போயிருவாங்க. தோத்துட்டு, "இனிமே நீங்க குங்ஃபூ கிளாஸ்லாம் இங்க நடத்தக்கூடாது. இங்க நாங்க மட்டும் தான் நடத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கும் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி இவரு போயிருவாரு. இப்ப இங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, "டேய் அதான்டா நல்ல குங்ஃபூ கிளாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அங்கருந்து போயிருவாங்க. இப்படி எல்லாரும் கிளம்புன உடனே, அங்க பார்த்தீங்கன்னா உண்மையான குங்ஃபூ மாஸ்டர் வந்துருவாரு. அதான் அந்த கிளாஸோட குங்ஃபூ மாஸ்டர். வந்து நம்ம ஜாக்கி சான் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாரு. "என்னாச்சு? ஏன் எங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் அங்க என்ன போர்ட்லாம் கீழ விழுந்திருக்கு? என்னாச்சு?" என்னமோ ஏதோ நடந்ததெல்லாம் சொல்லுவாரு. உடனே அவரு என்ன சொல்லுவாரு, "வா நம்ம 2 பேரும் அந்த இடத்துக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த குங்ஃபூ மாஸ்டர் நின்னுட்டு இருப்பாரு. "நான் இல்லாத டைமா பார்த்து என் ஸ்டூடண்ட்ஸ்லாம் கூட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாக்குவாதம் மாரி பேசிட்டு இருப்பாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த இவரு வந்துருவாரு. அதாவது அவார்ட் வாங்குனார்ல, அவரு வந்துருவாரு. அவரு வந்து என்ன சொல்லுவாருன்னா, "மாஸ்டர் இது நான் தான் ஆரம்பிச்சேன். ஸோ நான் உங்க கூட சண்டை போடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ சிறந்தவன்" அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் கூடயே சண்டை போட ஆரம்பிப்பாரு. இவரு வந்து ஒரு ஸ்டூடண்ட் தான். ஸோ 2 பேர் இதுல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சுரும். இந்த சண்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கழுகு டெக்னிக்கோட இந்த மாஸ்டர் இருக்காரு பாருங்க, அவரு வந்து அங்கருந்து பார்த்துட்டே இருப்பாரு. ஓ! இங்க என்ன நடக்குது? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம மாஸ்டர் வந்து தோத்துருவாரு. யாரு? இந்த மாஸ்டர். இவரு தோத்த உடனே நம்ம ஜாக்கி சான் வந்து அவன் மேல செருப்பு தூக்கி அடிச்சுருவாரு. உடனே "நீ என் மேலயே செப்பல தூக்கி அடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாரு. ஜாக்கி என்ன "இல்ல, இல்ல நான் ஒரு கோவத்துல தான் அடிச்சேன். நான் சண்டைக்கெல்லாம் வரமாட்டேன். வேணாம், வேணாம் சண்டைக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இவரு கேட்கிற மாரி இருக்காது. இவரு உடனே என்ன பண்ணுவாரு, "இல்ல நீ சண்டைக்கு வந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவர ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே அந்த கழுகு குங்ஃபூ தெரிஞ்ச மாஸ்டர் இருக்காரு. அவரு வந்து பார்த்துட்டே இருப்பாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப இவன் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து வெட்டுக்கிளி. இது வெட்டுக்கிளியோட டெக்னிக்ன்னு. உடனே நம்ம ஜாக்கி சான் வந்து இது பாம்போட டெக்னிக் அப்படின்டுவாரு. பாம்போட டெக்னிக்ன உடனே இவருக்கு ஷாக் ஆயிரும். என்னது பாம்போட டெக்னிக்கா? அப்ப இவனுக்கு யாரோ சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த வயசானவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்படி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்கும். ஆனா இந்த சண்டையில நம்ம ஜாக்கி சான் தான் ஜெயிப்பாரு. அவரு வந்து தோத்துருவாரு. இப்ப இந்த எல்லா ஸ்டூடண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, "டேய் அந்த கிளாஸ் தான் நல்ல கிளாஸ். இது வேஸ்ட்றா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க கிளம்பி போயிருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி சான் வீட்டுக்கு வருவாரு. வந்து பார்த்தா, அந்த வயசானவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. "நான் இது மாரி ஒரு வேலையா வெளில போறேன். நான் வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். நீ புக் எடுத்து நீ மிச்ச எல்லா குங்ஃபூ டெக்னிக்கும் கத்துக்கோ" அப்படின்னு சொல்லி புக் ஒண்ணு வச்சுட்டு போயிருவாரு. நம்ம ஜாக்கி சான் உடனே ஓடி போய் அங்க பார்ப்பாரு. அதான் அந்த பிளேஸ்ல அந்த வயசானவர் இருந்தாருல்ல, அங்க போய் பார்த்தா அந்த வயசானவர் இருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா யாரோ இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈகிள் குங்ஃபூ தெரிஞ்ச மாஸ்டர் இருக்காரு பாரு, அவரு இருப்பாரு. இவரு வந்த உடனே, "நான் நீ சண்டை போடுறத பார்த்தேன். ரொம்ப நல்லாவே சண்டை போட்ட. இது உனக்கு யாரு கத்துக் குடுத்தது? உங்க மாஸ்டர் தானே கத்துக் குடுத்தாரு." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இப்ப ஜாக்கி சான் என்ன பண்ணுவாருன்னா, "அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்க யாரு?" அப்படின்னு கேட்பாரு. உடனே அவரு, "நான் உங்க மாஸ்டரோட தம்பி" அப்படின்னவுனே, ஆனா நம்ம ஜாக்கி சான் வந்து நம்பவே மாட்டாரு. நம்ம ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேக பார்வத்தோடயே இருப்பாரு. "இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க வந்து அவரோட தம்பிலாம் கிடையாது. நீங்க வேற யாரோ" அப்படின்னு சொல்லி ஜாக்கி சான் அவரு கூட சண்டை போட ஆரம்பிச்சுருவாரு. இவரும் பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்படி நடக்கிற சண்டையில, அவரு தான் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா, நம்ம ஜாக்கி சானுக்கு குங்ஃபூ தெரியும். பட் இவரு அளவுக்கு ஃபுல் டெக்னிக் எல்லாம் தெரியாது. பாதி குங்ஃபூ மட்டும் தான் தெரியும்.
இப்படி நடந்துட்டு இருக்க சண்டையில ஒரே ஒரு அடி தான் இவரு அடிப்பாரு. அடிச்ச உடனே ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, பறந்து போய் அங்க கீழ விழுந்துருவாரு. இப்போ ஜாக்கி சான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, "இப்போ ஒத்துக்கிறேன். நீங்க அவரு தம்பி தான். ஆனா உங்களோட டெக்னிக்லாம் வேற மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இதுக்கு இவரு சமாளிக்கிற மாரி, "உனக்கு எல்லா கும்ஃபும் அவரு சொல்லி தரலையா? எல்லா டெக்னிக்கும் சொல்லி தரலையா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. "ஆமா, எனக்கு எல்லாமே சொல்லி தரல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. "எனக்கு நீங்க இந்த டெக்னிக் கத்து தரீங்களா?" அப்படின்னு ஜாக்கி சான் கேட்பாரு. அதுக்கு இவரு என்ன சொல்லுவாருன்னா, "உனக்கு கத்து தரேன். ஆனா உங்க மாஸ்டர் எப்போ வராரோ, நீ என்கிட்ட வந்து சொல்லணும்." அப்படின்னு வந்து அவரு சொல்லுவாரு. உடனே நம்ம ஜாக்கினா, "சரி ஓகே. நான் வந்து சொல்றேன். அவர் வந்த உடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன்" அப்படின்னுவாரு. இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கருந்து கிளம்பிருவாரு. நம்ம ஜாக்கி சானும் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு போயிருவாரு. வீட்டுக்கு போயிட்டு இவரு யோசிப்பாரு. "என்னடா இது டிஃபரண்டான டெக்னிக்கா இருக்கே! இது யார் பண்ணியிருப்பா? இது என்ன மாரி டெக்னிக்?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்படி இவரு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவர் ஒரு புக் வச்சுட்டு போயிருப்பாரு பாருங்க. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும். இவருக்கு ஜாக்கி சானுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ பூனை கத்துற சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா, பூனை வந்து நம்ம ஜாக்கி சான் வளர்க்குற பூனை பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க பாம்பு கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும். இத வந்து நம்ம ஜாக்கி சான் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு இந்த பூனை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2, 3 அடி தான் அடிக்கும் அந்த பாம்ப. அடிச்ச உடனே அந்த பாம்பு எழுஞ்சு அப்படியே நின்னு, அங்க இருந்து இறந்து போயிரும். இந்த இறந்து போன பாம்ப பார்த்த உடனே நம்ம ஜாக்கி சான் வந்து ரொம்ப ஷாக் ஆயிருவார். என்னடா பூனை ஒரே ஒரு அடி தான் அடிச்சது. அதுக்கே வந்து இறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைய வந்து கொஞ்சி விளையாடிட்டு இருப்பாரு. இப்படி விளையாடும்போது தான், ஓ! பூனையால அப்ப அடிக்க முடியுமா? பூனை கைக்கு இவ்ளோ பவர் இருக்கா? அப்ப பூனை வந்து பாம்பையே கொல்லும். அப்படிதானே? அப்படின்னு சொல்ட்டு, இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இவருக்கு பாம்பு குங்ஃபூ தெரியும்ல. அதோட இந்த பூனை குங்ஃபூயும் வந்து ஆட் பண்ணிப்பாரு. அதாவது இந்த பூனையோட டெக்னிக் இருக்கு பாருங்க. அந்த டெக்னிக்க எடுத்து அத ஒரு குங்ஃபூவா அவரு கிரியேட் பண்ணி, ஸ்டெப் கிரியேட் பண்ணி, பாம்பையும், பூனையும் பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணி ஒரு குங்ஃபூ மாரி ஒண்ணு கண்டுபிடிச்சுருவாரு நம்ம ஜாக்கி சான். இப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியவர காட்டுறாரு. இவரு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்காரு. இப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது, இவரோட அந்த அசிஸ்டன்ட் சொன்ன பாருங்க. அசிஸ்டன்ட் இல்ல, அவர் ஒரு மாஸ்டர்ன்னு வைங்களேன். அவர பார்த்தீங்கன்னா, மரத்துல தொங்க விட்டுருப்பாங்க. இத பார்த்தோனே இவருக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். என்னடா இவனையும் தொங்க விட்டாங்க, இவரையும் கொன்னுட்டாங்களா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த வில்லன் வந்துருவான். வந்துட்டு நம்ம பெரியவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சுருவான். "உன்னையும் கொன்னுட்டேன் அப்படின்னா வந்து இந்த கலையே அழிஞ்சிரும். எங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்ல. இனிமே ஈகிள் தான்" அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாரு. உடனே அந்த பெரியவர், "எதுக்கு நீ அவசரப்படுற? முதல்ல நீ என் கூட சண்டை போட்டு ஜெய். அப்புறம் வந்து பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி 2 பேருங்களும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கும். இருக்கிற சண்டையில அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா, கையில இருக்க கொம்ப வச்சு அந்த கழுத்த லைட்டா ரொம்ப டைட்டா அமுக்குவாரு. அவன் பார்த்தீங்கன்னா வந்து இறந்து கீழ விழுந்துருவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவரும் அங்கருந்து கிளம்பி போயிருவாரு. கிளம்பி நம்ம ஜாக்கி சான பார்க்க போயிருவாரு. ஜாக்கி சான் பார்த்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிருவாரு. "எங்க போயிருந்தீங்க? உங்கள 2 நாளா நான் தேடிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லுவாரு. "இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் டீ எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போவாரு. கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, யாரோ அந்த டீல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மயக்க மருந்து மாரி கலப்பாங்க. அது விஷம் கலந்துட்டு இருப்பாங்க. ஒரு பவுடர் மூலியமா. யார்ரா அது இவங்களோட கிச்சன்ல வந்து கலக்குறது அப்படின்னு பார்த்தா, வேற யாருமே இல்ல. அந்த சமையல்காரர் தான். இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஈகிள் குங்ஃபூ தெரிஞ்ச ஒரு பெர்சன் தான். இவரு உடனே அந்த டீ எடுத்து குடுத்துருவாரு. குடுத்து போய் நீயும் மாஸ்டரும் குடிங்க அப்படின்னு. நம்ம ஜாக்கி சான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாரு. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து இது சிகரெட் மாரி புடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஜாக்கி சானும், மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா, அந்த டீய வந்து குடிச்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அந்த அந்த குக்கு வந்து அப்படியே கதவு வழியா எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஓகே 2 பேரும் குடிச்சிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஜாக்கின்னு சொல்லுவாரு, "நீங்க போன உடனே உங்கள தேடி உங்க தம்பி வந்தாரு" அப்படின்னு. "என்ன என் தம்பியா?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. "நீங்க இங்கேயே இருங்க நான் போய் கூட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா குடு குடு குடுன்னு ஓடுவாரு. இவரு ஓடுறதுக்குள்ள அவரே வந்து இங்க அங்க அங்க வந்து நின்றுவாரு. ஜாக்கி சானுக்கு செம்ம ஷாக் ஆயிரும். "என்ன நான் கூப்பிடுறதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களா? சரி வாங்க மாஸ்டர் வந்துட்டாரு வந்து பாருங்க" அப்படின்னு உடனே கூட்டு வருவாரு. கூட்டு வந்து பார்த்தா, அங்க வந்து மாஸ்டரே இருக்க மாட்டாரு. நம்ம ஜாக்கி சானுக்கு ஒண்ணுமே புரியாது. இவருக்கும் ஒண்ணுமே புரியாது. ஆனா இவரு என்ன பண்ணுவாரு, இவரு செவுத்து வழியா தான் ஏறி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் அதே செவுரு வழியா ஏறி போயிருவாரு. நம்ம ஜாக்கி சானும் பின்னாடியே போவாரு. போம்போது நம்ம ஜாக்கி சான இந்த ஃபாதர்ன்னு சொன்னேன் பாருங்க, அவன் வந்து தடுத்துருவான். தடுத்துட்டு இப்ப இவன் தான் எல்லாத்தையுமே சொல்லுவான். அதாவது இங்க ஈகிள் குங்ஃபூ மட்டும் தான் இருக்கணும். பாம்பு குங்ஃபூ வந்து அழியணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்கி சானுக்கு அப்பதான் புரியுது. ஓ! அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடுவுல சண்டை நடக்குது. அதுல நம்ம ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து கொன்னுடுறாரு. இப்போ நம்ம பெரியவர் ஓடிக்கிட்டே இருக்காரு. இப்படி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் வந்துடுறாரு அங்க. இப்ப வில்லன் வந்து அங்க நின்னுடுறாரு. "பெரியவரே நீ இன்னும் எவ்வளோ தூரம் தான் ஓடப் போற? முதல்ல உன்ன கொன்னுட்டு அப்புறம் அவன கொன்னுடுறேன். உங்க 2 பேர கொன்னுட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கு மேல பாம்பு கும்ஃபுன்னு கிடையவே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் பெரியவருக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். இந்த சண்டையில பார்த்தீங்கன்னா, இந்த ஈகிள்க்கு இவரு தான் ஜெயிப்பாரு. ஜெயிச்சு பெரியவர் பயங்கரமா அடிச்சு போட்டுருவாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பெரியவர பார்த்தீங்கன்னா, அதாவது கொல்ற அளவுக்கு போயிருவாரு கிட்ட. போயிட்டு "உன்ன அவ்வளோதான். உன் கதை முடிஞ்சுது. இதோட காலி" அப்படின்னு சொல்லி கொல்ல போவாரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி சான் வந்துருவாரு. "நான் இருக்கிற வரைக்கும் என் குருவ நீ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் அவரோட சண்டை போடுவாரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் கடுமையா சண்டை நடந்துட்டு இருக்கும். நம்ம ஜாக்கி சான் தான் பார்த்தீங்கன்னா, பாம்பு மற்றும் பூனையோட டெக்னிக்க அவன் மிக்ஸ் பண்ணாரு இல்லையா? ஸோ, அதனால அந்த டெக்னிக்க வச்சு நம்ம
வில்லனை நம்ம ஜாக்கி சான் வந்து கொன்னுருவாரு. இவர கொன்னுட்டு நம்ம மாஸ்டர் தூக்க போவாரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த குக் வந்துருவாரு. குக் வந்தவுடனே, "ஜாக்கி நீ ரொம்ப நல்லாவே சண்டை போட்ட. இந்த டெக்னிக்லாம் எங்க கத்துக்கிட்ட? நீ இவ்வளவு நல்லா சண்டை போடணும்னு எனக்கு தெரியவே தெரியாது" அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இவரு என்ன சொல்லுவாரு, "இவரு தான் என்னோட மாஸ்டர். இவரு தான் எல்லாத்தையும் கத்துக் குடுத்தாரு. இதனால தான் நான் வந்து நல்லாவே சண்டை போட்டேன்" அப்படின்னு நம்ம ஜாக்கி சான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த குக் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கத்தி எடுத்து ஜாக்கிய வந்து குத்த வருவாரு. இப்ப கரெக்ட்டா குத்த வரும்போது மாஸ்டர் வந்து புடிச்சுருவாரு. புடிச்சுட்டு, "எனக்கு தெரியும் இவன் கெட்டவன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் சொல்லுவாரு. இவன் என்ன சொல்லுவான்னா, "இங்க பாரு ஈகிள் குங்ஃபூ மட்டும் தான் இங்க இருக்கணும். பாம்பு குங்ஃபூ இருக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் சாகப் போறீங்க. நான் உங்களுக்கு விஷம் கலந்துட்டேன்" அப்படின்னு வந்து சொல்லிருவாரு. உடனே நம்ம ஜாக்கி சான் என்ன "இன்னும் விஷம் கலந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு வயித்த புடிச்ச மாரி, இவரும் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா, வயித்த புடிச்ச மாரி உட்கார்ந்துருவாங்க. ஆனா உண்மையாலாம் உட்கார மாட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஆக்ட் தான் பண்ணுவாங்க. பண்ண உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, 2 பேரையும் குத்த வருவான். அப்ப 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த குக்க வந்து அடிச்சு போட்டுருவாங்க. இப்ப இந்த குக் வந்து கேட்பான், "நீங்க இன்னும் சாவலியா? நான் உங்களுக்கு 2 பேருக்கும் விஷம் கலந்தேன். நீங்க 2 பேரும் குடிச்சீங்களே! நான் பார்த்தேனே!" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்பதான் ஜாக்கி சான் சொல்லுவாரு, "மாஸ்டர் என்னைக்கு வந்து சூடா சாப்பிட்டுருக்காரு. ஆற வச்சு தான் சாப்பிடுவாரு. நான் அதுக்கு பதிலா வேற ஒரு டீய குடுத்தேன். அதனால தான் நாங்க 2 பேரும் சாவல." அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்பதான் வந்து குக்குக்கே தெரியும். ஓகே. நம்ம குடுத்தது வந்து ஊத்திட்டு, வேற ஒரு டீய வந்து ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அந்த குக்கையும் 2 பேரும் கொன்னுடுவாங்க. கொன்னுட்டு 2 பேரும் நடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. அதாவது, "நீ நல்லா சண்டை போட்ட ஜாக்கி. நான் நெனச்சே பார்க்கல. நீ கலக்கிட்ட. உன்னோட டெக்னிக் நல்லா இருந்தது. அந்த பாம்பும், பூனையும் வச்சு கலந்த பாத்தியா சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட நேமையும் சொல்லி படம் ஓகே டேகர்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம டைகர் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.